ஹலோ விவஸ், நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது நோட்புக் சேனல். த ரிவ்யூ பை வினோத், த காமன் மேன் ரிவ்யூ. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா கூலி. ரஜினி சார், சத்யராஜ் சார், அப்புறம் நாகார்ஜுனா சார், உபேந்திரா சார், அப்புறம் மெயின் வில்லன் சோபின் சார், இவங்க எல்லாரும் நடிச்ச படம் தான் கூலி. இது எல்சிக்குள்ள வருமா இல்லையா அப்படின்றது இந்த படத்துக்கு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா லோகேஷ் கனகராஜ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரஜினி சாரை வச்சு பெருசா படம் பண்றாரு. ஏன்னா அவர் எடுத்தாலே அது பயங்கரமா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்றது நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிறது தான். இந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் இந்த படம் பூர்த்தி செஞ்சுச்சா இல்லையான்னு பார்க்க போறோம். ரஜினி சாருக்காக தான் நான் வந்தேன், இந்த படத்தை நான் தரமா என்ஜாய் பண்றதுக்கு தான் வந்தேன் அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு நல்ல ஒரு ட்ரீட்டாவே இருக்கும். இந்த படத்தோட கதையை நம்பி நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு டிசப்பாயின்மெண்டா தான் இருக்கும். உங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது. ஆனா கமர்ஷியலா இந்த அளவுக்கு யாராலையும் ஸ்கிரீன் பிளே பண்ண முடியாது. மத்தவங்க சொல்ற மாதிரி இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே நல்லாலாம் இல்லாமலாம் இல்ல, நல்லா இருக்கு. அங்கங்க நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு, அவ்வளவுதான். ஆனா இந்த படம் ஒரு நல்ல படம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ரஜினி சாரோட நண்பன் சத்யராஜ் சார் வந்து இறந்துடுறாரு. இவரை கொன்னது கொலை தான். இது வந்து ஆக்சிடென்ட் கிடையாது. இது கொலை தான் அப்படின்றத அவர் கண்டுபிடிக்கிறாரு. அந்த கொலைய வந்து யாரு பண்ணா, எப்படி பண்ணா அப்படின்னு கண்டுபிடிச்சு அவங்கள பழி வாங்கணும்னு எண்ணத்தோட தான் இந்த படம் போகுது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றது அந்த படத்தோட கதை. சத்யராஜ் சார் கொன்னவனை கண்டுபிடிச்சு கொல்லணும். அதுதான் இந்த படத்தோட மெயின் கதை அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா அது மெயின் கதை கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே பழிவாங்குற ஒரு எண்ணத்தோட யாருன்னு கண்டுபிடிக்கிற எண்ணத்தோட தான் ரஜினி சார் போயிட்டு இருப்பாரு. கடைசியில பார்த்தா படம் வேற எங்கேயோ போயிடும். இதை தாண்டி உள்ள ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வச்சதெல்லாம் சூப்பரா இருந்தது. ஆனா வந்து ரஜினி சார் பொண்ணு இவங்க தானே ஒரு கதை வருது. அப்புறம் வந்து சோமிங்க ஒரு பக்கம் ஒரு கதை வருது. இந்த கதைலாம் உள்ள போக 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 லேயர் பை லேயர் அடிக்க அடிக்க வைக்க வைக்க இவங்க வந்து மெயின் கோரான அந்த கதையை ஆடியன்ஸே மறந்துடுறாங்க. ஏன்னா அப்படிதான் தோணுது. கடைசியில அமீர் கான் வந்தது. அமீர் கான்லாம் வந்து எதுக்குதான் வந்தாருன்ற மாதிரி இருந்துச்சு. அவர் வந்து வைக்கணும்னே வைக்கிறாங்க. இந்த படத்தோட பெரிய நெகட்டிவ், சன் டிவிக்காக ஒரு படம் பண்ணோம், ரஜினி சாருக்காக ஒரு படம் பண்ணணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில லோகேஷ் கனகராஜ் போயிட்டாரோன்னு எனக்கு தோணுது. லோகேஷ் சார் மேல நம்ம பெரிய நம்பிக்கை வச்சிருக்கோம். ஏன்னா அவர் நல்ல கதையா தேர்ந்தெடுத்து பயங்கரமா பண்ணிக்கிட்டு இருக்காரு. எனக்கு நான் ஒரே ஒரு விஷயம் தான் லோகேஷ் சார் கிட்ட சொல்லணும். என்னன்னா, சார் இவங்க கூட்டாங்க, அவங்க கூட்டாங்க, இந்த ப்ரொடக்ஷன் கூப்பிட்டது, இந்த பெரிய ஹீரோக்காக பண்ணோம், இத்தனை பெரிய ஹீரோக்களை வச்சு பண்ணோம்லாம் படம் பண்ணாதீங்க சார். தயவுசெய்து பண்ணாதீங்க சார். ஒரு நல்ல படம் உங்களுக்கு தெரியும், உங்க மனசுக்கு தெரியும். கைதி மாதிரி, மாஸ்டர் மாதிரி, லியோ மாதிரி ஒரு நல்ல படம் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். வி ஆல் ரெஸ்பெக்ட் யுவர் ஒர்க். நம்ம வந்து நாகார்ஜுனா தான் மெயின் வில்லன் நினைச்சிருப்போம். ஆனா நாகார்ஜுனா சார் வந்து மெயின் வில்லன் கிடையாது. நாகார்ஜுனா சார் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து விலகி அப்படியே போயிடுவாரு ஆளு. இவர் யாரு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தோணிடும். இவர் மெயின் வில்லனா இல்லையா, இல்ல சும்மா வந்து வச்சிருக்காங்க நம்ம அப்படின்னு. ட்ரைலர்ல பார்த்தா அப்படி காமிச்சாங்க. ஆனா ட்ரைலர்ல இருந்த அளவுக்குலாம் படத்துல ஒண்ணுமே கிடையாது. இந்த படத்துல வந்து அவ்வளவு பெரிய ஸ்டார் ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ இந்த படம் பயங்கரமா வந்திருக்கும் அப்படின்றது வந்து ஒரு பிளஸ் பாயிண்டா இருந்தாலும், இந்த படத்துக்கு அதுவும் ஒரு மைனஸ் பாயிண்ட்டும் கூட. ஏன்னா வந்து படத்தை விறுவிறுப்பா பார்த்துக்கிட்டே இருப்போம். இந்த இடத்துல வந்து உப்பேந்திரா வருவாரு பாரேன் அப்படின்றது எல்லா கெஸ்டும் நம்ம கிட்ட இருந்துச்சு. ஆனா இந்த படத்துல எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்றது தான் மேட்ரு. லோகேஷ் கனகராஜ் மேல உள்ள நம்பிக்கை இருக்குங்களே, அதை அசைக்கவே முடியாது. டெக்னீஷியனா அவர் பண்றதே பண்ணிட்டாரு. இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவ் என்னன்னா, ஸ்டண்ட் ரொம்ப சூப்பரா இருந்தது. ரஜினி சார இந்த அளவுக்கு ஸ்டண்ட்ஃபுல்லா அதை நம்புற மாதிரியும் ஓரளவுக்கு கன்வின்ஸாவும் வேற எந்த டைரக்டரும் காமிச்சிருக்க முடியாது. இவரை தவிர வேற எந்த டைரக்டரும் காமிச்சிருக்க முடியாது. ஏன்னா தர்பார் பண்ணும்போது கூட நம்மளுக்கு தெரிஞ்சிடும், அப்பட்டமா தெரியும் இது வந்து ரஜினி சார் கிடையாது, ரொம்ப டூப் போட்டு பயங்கர இதுவா பண்ணியிருப்பாங்க. ஆனா இந்த படத்துல, கூலி படத்துல கன்வின்ஸாவும் ஓரளவு நம்புற மாதிரியும் இந்த படத்தை பண்ணியிருந்தாங்க. ஸ்டண்ட் இந்த படத்துல நம்ம அடிச்சுக்க முடியாது. அன்போரி மாஸ்டர்ஸ் நல்லாவே பண்ணிட்டாங்க. கடைசியில சொல்றது என்னன்னா, இவ்வளவு பெரிய படம், ஸ்டார் காஸ்ட், அதுக்காக படம் பண்ணணும், ரஜினி சாருக்காக படம் பண்ணணும், இந்த ப்ரொடக்ஷனுக்காக படம் பண்ணணும் அப்படின்றதுக்காகலாம் தயவு செய்து லோகேஷ் கனகராஜ் சார் நீங்க படம் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும், உங்களுக்கு 100% உங்க கதைக்காக என்ன பண்ணணும், அதுல கொஞ்சம் கமர்ஷியலும், கொஞ்சம் அந்த ஆக்டருக்காகவும் பண்ணுங்க. அதை தாண்டி மொத்தமா நீங்க அவருக்காக பண்றது படம் மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. இந்த படத்துல சோபின் சார் கேரக்டரும், அவங்க கூட ஒய்ஃபா நடிச்ச இன்னொரு கேரக்டரும் இருக்கு. அந்த 2 கேரக்டரை பார்த்து பயங்கரமா நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த மொத்த படத்துலயும் முடிச்சுட்டு நீங்க வெளில வரும்போது உங்களுக்கு மைண்ட்ல நின்ன ஒரு 2 கேரக்டர் என்னன்னா, சோபின் சாரும் அவங்களோட ஒய்ஃப் கேரக்டரும் தான். ஏன்னா அந்த 2 கேரக்டரும் அப்படியே மைண்ட்ல நிற்கும். அந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, நல்லாவும் இருக்காங்க. அவங்க 2 பேரும் தான் இந்த படத்தோட மெயின் ட்விஸ்ட், டர்னு எல்லாமே இவங்க 2 பேர் தான். ஏன்னா இவங்க தான் எதிர்பார்க்காத மாதிரி மாறுவாங்க. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ்ன்னு கூட சொல்லலாம். இந்த படம் அதனாலேயும் ரொம்ப நல்லா வந்தது. அதனால தான் இந்த படம் நார்மல் டாட்டர் அண்ட் ஃபாதர் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற ஒரு கதையை இன்ட்ரெஸ்டிங்காகவும் வேற மாதிரியும் கொண்டு போச்சு. ஆனா இதுதான் மைனஸும் கூட. அதனால தான் கதையும் வேற எங்கேயோ போன மாதிரி தோணுச்சு ஆடியன்ஸ்க்கு.
ரஜினி சாரை தவிர்த்து இந்த படத்துல மாஸ் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா உபேந்திர சாரும் சோபின் சாரும் தான். இவங்க 2 பேரும் ரொம்ப மாஸ் பண்ணிட்டாங்க. ரொம்பவே நல்லா இருந்தாங்க. நம்ம நாகார்ஜுனா சார் வந்து வில்லனா நல்லா இருந்தாரு. ஆனா, இன்னும் கொஞ்சம் அவர பில்ட் பண்ணி இன்னும் ஸ்ட்ராங்கான ஒரு வில்லனா காமிச்சிருக்கலாம்னு தோணுது. லாஸ்ட்ல இவங்கலாம் குழந்தையாக்கிட்டாரு லோகேஷ் கனகராஜ். ரஜினிக்கு குழந்தையாக்கிட்டாரு. சின்ன பசங்கடா நீங்க அப்படின்ற மாரி ஒரு விஷயத்த கொண்டு முடிச்சது சிரிப்பாவும் இருந்துச்சு. கடைசியில எண்டிங்ல யோசிக்கும்போது அவங்களோட ஒரு வேல்யூவும் போன மாரி தான் இருந்துச்சு. மத்தபடி இந்த படம் ஒரு ரசிகனா நீங்க போலாம். ஆனா ஒரு சினிமா ரசிகனா அந்த படத்துக்கு போ முடியாது. இந்த படத்துல முக்கியமான கேமியோ யாருன்னு கேட்டா, நம்ம சத்யராஜ் சார சொல்லலாம். ஏன்னா, அவர் இந்த படத்துல கேமியோ ரோல் மாரி தான் இருக்காரு. அது அப்படிதான் இருக்கு. இந்த படத்த பார்த்ததுக்கு அப்புறம் மண்டையில பதியிற கேரக்டர்ஸ் தான் நம்ம சொல்லுவோம். அதே மாரி இந்த படத்த பார்த்ததுக்கு அப்புறம், சத்யராஜ் சார் ஒரு கேமியோ ரோல் தான் அப்படின்றது நம்மளுக்கு புரியும். ஏன்னா, அவர் மைண்ட்லயே இருக்க மாட்டாரு. அத தாண்டி ஃபுல் ஆஃப் ரஜினி இருப்பாரு. அத தாண்டி கதை வேற எங்கேயோ போறதுனால, இது என்ன கதை அப்படின்றது ஆடியன்ஸ வந்து யோசிக்க வச்சுரும். அதனால தான் இந்த படத்த நெறைய பேர் வந்து பிடிக்கலன்றாங்க. லோகேஷ் கனகராஜ் சார் இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்றாங்க, கலாய்க்கிறாங்க. நான் கூட ஒரு கமெண்ட் பார்த்தேன். திஸ் இஸ் நாட் அ எல்சியூ பட் இட்ஸ் அ ஐசியூ அப்படின்னு போட்டு கலாய்ச்சு வச்சிருந்தாங்க. ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு. பட் ஓகே. அந்த அளவுக்கு மோசமா இந்த படத்தையும் சொல்ல முடியாது. மொத்தமா இந்த படம் எப்படி இருக்குன்னா, எந்த அளவுக்கு ஒரு நார்மலான கதைய இன்ட்ரஸ்டிங்காவும், சூப்பராவும் சொல்ல முடியுமோ, அந்த அளவுக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்னோட இந்த படத்த லோகேஷ் கனகராஜ் நல்லாவே பண்ணியிருந்தாரு. நல்லாவே சொல்லியிருந்தாரு. சில சில சீன்ஸ்ல இந்த படத்துல விக்ரமோட ரெஃபரன்ஸ பார்க்க முடியுது. சத்யராஜ் சார் அந்த உடல அழிக்க அந்த மிஷின ஆன் பண்ணும்போதெல்லாம் வந்து ரஜினி சார் வந்து அந்த வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ற மாரி ஐ மீன் விக்ரம் படத்துல ஃபகத் ஃபாசில் எப்படி அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது விக்ரமோட உருவம் வந்துட்டு போச்சோ, அதே மாதிரி ஒரு சீன் இதுல இருக்கு. ஸோ அந்த சிமிலாரிட்டீஸ் எல்லாமே வந்து ஓகே அவரே வச்ச சீன் தானே, அவரு பண்ணலனா எப்படி? ஓகே இந்த விஷயத்த எவ்வளவு ஷார்ட்டா சொல்ல முடியும்? ஸோ நம்ம ஏற்கனவே பண்ண விஷயத்த திரும்பி பண்ணிடுவோம் அப்படின்றது தான் பண்ணியிருந்தாரு. ஒரு உடம்பு எரிக்க ஒரு மிஷின கண்டுபிடிச்சது, அத காமிச்ச விதம், அது டெக்னிக்கலா, அது விஎஃப்எக்ஸா காமிச்ச விதம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அந்த டெக்னிக்கான விஷயத்தெல்லாம் வந்து இந்த படத்தோட ஓவர் டெக்னிக்கான விஷயத்த எல்லாமே வந்து லோகேஷ் கனகராஜ் நல்லாவே பண்ணியிருந்தாரு. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருந்ததுன்னா, இந்த மக்கள்லாம் சொல்ற அளவுக்குலாம் மொக்கையான, மோசமான படம்லாம் இல்ல. ஓரளவு டீசென்ட்டான படம் தான். என்ன கதை நார்மலா போச்சு. கதை ஆரம்பிச்சதுலயே வுட்டுட்டு, வேற கதைக்கு போயிட்டு, மறுபடியும் ஆரம்பிச்சு தான் மறுபடியும் தொடர்ந்து, அத முடிக்கிறது. அப்புறம் தேவையில்லாத கேமியோ அமீர் கான். அவரு கூட வந்து லைட்டா ஜோக் பண்ணி வச்சுட்டாங்க. அவ்வளோதான். இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்திருந்தா, இந்த படம் இன்னும் சூப்பரா வந்திருக்கும். மொத்தத்துல இந்த படத்த வந்து நீங்க ரஜினி சார் ஒரு ரசிகனா வந்து, அந்த ஸ்டைலு, அந்த ஸ்வாகு இதெல்லாம் பார்க்கணும்னு வரீங்க. இந்த கதையெல்லாம் எதிர்பார்க்க மாட்டேன். அந்த லாஜிக் மிஸ்டேக்லாம் எதிர்பார்க்காம நான் வரேன். அப்படின்னு வந்தீங்கன்னா, இந்த படம் உனக்கு மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டா இருக்கும். அத தாண்டி அந்த கதைய எதிர்பார்ப்பேன். இந்த லாஜிக் எதிர்பார்ப்பேன். இதுல நான் கொஸ்டின் கேட்பேன் அப்படின்னு இந்த படத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா, இந்த படம் உங்களுக்கு கொஞ்சம் டிசப்பாயின்ட்மென்ட்ட குடுக்கும். இந்த எல்சியோ அத வச்சு இன்னும் கொஞ்சம் இந்த படத்த ஓட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, இந்த படத்துக்கு எல்சியோ எதிர்பார்த்து வரவங்களே ரொம்ப அதிகம். அதிலேயே டிக்கெட் வித்துரும். ஸோ அது உங்களோட நோக்கம் இல்லன்னு எனக்கு தெரியும். பட் மத்தவங்களோட நோக்கம்னு நான் சொல்ல வரேன். ஏன் அதுவும் ஒரு காரணம்னு நான் சொல்ல வரேன். சரி இந்த உலகத்துல வந்து எல்லாருமே கொள்ளடிக்கிறான். ஒவ்வொரு விதமா கொள்ளடிக்கிறான். ஒவ்வொரு விதமா ஸ்கேம் பண்றான். இந்த படத்த வச்சு ஸ்கேம் பண்றவங்க இருக்காங்கல்ல, அவங்கள வந்து நம்மளால ஒரு கேள்வியும் கேட்க முடியாது. 120, 190 அப்புறம் 300, 500, 1000, 2000 அப்படின்னு சொல்லிட்டு படத்துக்காக கலெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு ஒரு படத்த பண்ண வேண்டாம். ஒரு நல்ல கதைய எடுக்குறோம். அந்த கதைய எடுத்து ஒரு தியேட்டர்ல வெளியிடுறோம். அவ்வளோ பெரிய தியேட்டரு, சவுண்ட் ஸ்பீக்கரு, ஸ்க்ரீனிங்கு இதெல்லாம் பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்கா அவன் வந்து அந்த வேர்ல்டுக்குள்ள போயிடுவான். ஆட்டோமேட்டிக்கா வந்து அது ஒரு நல்ல படமா அவனுக்கு ஃபீல் ஆகும். ஆனா அப்படி ஃபீல் ஆகுற இதுல நீங்க எதனா பண்ணா தான் அது ஒரு நல்ல படமா மாறும். ஏதோ ஒண்ணு பண்றதுக்காக நம்ம படத்த பண்ணக்கூடாது. எதுக்கு ஃபர்ஸ்ட் டே டிக்கெட் எதுக்கு 3000, 2000 விக்கிறீங்க? ஆ? செலவு பண்ணிட்டு போறான்ல. அது நீங்க அவன தூண்டுறீங்கல்ல சினிமா. சினிமாவ சினிமாவா பார்க்கணும். சினிமாவ பார்க்கணும்னா, அது வந்து குறிப்பிட்ட அமௌண்ட்ல இருக்கணும். அது குறிப்பிட்ட அமௌண்ட்ல இருந்தா தான் அது சினிமாவ சினிமாவா பார்ப்பாங்க. நம்மளும் எவ்வளோ ஸ்கேம் பார்த்திருப்போம். ஆனா, இந்த சினிமா ஸ்கேம் அப்படின்றத ரொம்ப இன்விசிபிளா நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க பல தியேட்டர்ஸ், பல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், பல புரொடக்ஷன்ஸ். ஆக்சுவலா உண்மைன்னு பார்த்தா அதுதான். என்ன பொறுத்தவரைக்கும் உண்மைன்னு பார்த்தா அதுதான். ஏன்னா இந்த தியேட்டர்ல விக்கிற டிக்கெட்ஸ், தியேட்டர்ல விக்கிற பாப்கார்ன், அதோட விலைய பார்த்தாலே நம்ம தியேட்டருக்கு போணுமா படம் பார்க்க? இதனால தான் தியேட்டர் வர்றதுக்கு ஒவ்வொருத்தரும் பயப்படுறான். நடுவுல வந்து ஓடிடின்னு ஒரு விஷயம் வந்தது. ஏன் ஓடிடிலயே எல்லாரும் பார்த்துட்டு போலாம்னு முடிவு பண்றான்? இவ்ளோ காசு குடுத்து எதுக்கு தியேட்டர்ல போய் பார்க்கணும்? ஏன் ஓடிடில பார்த்துட்டு போயிடுவானே! எக்ஸாம்பிள் புக் மை ஷோல வந்து டிக்கெட் இருக்கும். அந்த டிக்கெட்டோட விலை வந்து ரூ. 190 காட்டுது. அதுல வந்து ஜிஎஸ்டி, எஸ்எஸ்டி அந்த சம்திங் போட்டு அந்த ரூ. 219 சம்திங் காட்டும்.
சரி நம்மளுக்கு 219 காட்டுது ஒரு டிக்கெட்டு. நம்ம நேர்ல போய் புக் பண்ணா, ஒரு ரூ. 130லேருந்து ரூ. 150 நமக்கு அது மாரி குறையும். வண்டிய வந்து விடணும்னா, அது ஒரு ரூ. 30 சேர்ந்து கிட்டத்தட்ட அந்த அமௌண்ட் வந்துரும் தான். ஸோ நேர்ல போனா ஒரு ரூ. 130, ரூ. 140 டிக்கெட் வரும். ஸோ காம்ப்ரமைஸ் பண்ணி கொஞ்சம் ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஓகே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போவோம். இவன் நேர்ல போனாலுமே ரூ. 190 தான் சொல்றான். கேட்டா, "நீ புக் மை ஷோல புக் பண்ணி பாருப்பா. அது ரூ. 30, ரூ. 20 ஏத்தி சொல்லியிருப்பான். நான் ரூ. 190 தான் சொல்றேன்." அப்பா இது வந்து நான் முடிவு பண்றது இல்லப்பா. புரொடக்ஷன் சைட்ல முடிவு பண்றது. நான் இத்தனைக்கும் ஃபர்ஸ்ட் டே நைட் ஷோ தான் புக் பண்ணேன். அதுக்கே இந்த மேட்ரு. ஸோ ரூ. 190னா அது நான் வந்து புக் மை ஷோல புக் பண்ணிட்டு போயிடுவேனே. நான் எதுக்கு நேர்ல வந்து காசு குடுத்து வாங்குறேன்? ரூ. 190 விக்கிறாங்க தியேட்டர்ல. கேட்டா, "இல்லப்பா இது புரொடக்ஷன் சைட்ல முடிவு பண்றது. புரொடக்ஷன்ல என்ன அமௌண்ட் சொல்றாங்களோ, அந்த அமௌண்ட் தான் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவரு தியேட்டர் ஓனரே சொல்றாரு. எந்த தியேட்டர்ன்னு சொல்ல மாட்டேன். அதெல்லாம் கேட்றாதீங்க. ஆனா நடக்குது. ஸோ எனக்கு வந்து போக, போக, போக இந்த சினிமாவே ஒரு ஸ்கேம் அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சுச்சு. மல்ல பண்ணினா அதுக்கும் மேல. எல்லாம் பார்க்கிங்க்கே வந்து ரூ. 120 ரூ. 130 வாங்குறான். 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ்க்கு. எதுக்கு அவ்வளோ வாங்கணும்? ஏன் மால் கட்டி விடுற, படத்துக்கு வரான்ல, புக் பண்ணிட்டு தானே வரான். அதுக்கு பார்க்கிங்க்கு நாங்க வரோம். அதுக்கு நீ காசு கேட்குற. சரி ஓகே. சும்மா வந்து பார்த்துட்டு போறவனுக்கு நீ வச்சுக்க. மேல டிக்கெட்டோட வரவனுக்கு நீ ஃப்ரீயா விடு. படத்துக்கு வரான்ல, புக் பண்ணிட்டு தானே வரான். நேர்ல வந்து டிக்கெட் வாங்கிட்டு வரான்ல. அப்ப அவனுக்கு அதுல எழுதி வை. இவனுக்கு வந்து பைக் வர்றதுக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு போட்டு விடு. அப்படி விட்டீங்கன்னா கொஞ்சம் மனசாரும். நான் இவங்களுக்கு வந்து ரூ. 190 குடுத்து டிக்கெட்டையும் நான் புக் பண்ணணும்னா, அத தாண்டி வந்து இப்போ பைக்குக்கும் ரூ. 110 ரூ. 130 சொல்லிட்டு மொய் வைப்பானா. ஸோ ஆக மொத்தம் நான் வந்து ரூ. 200 ரூ. 300 மொய் வைக்கணுமா? என்ன மாதிரி ஒரு காமனான ஆடியன்ஸுக்கு இதாங்க தோணும். ஸோ சினிமால தியேட்டர்ல ஸ்கேம் நடக்குது. அது இன்விசிபிளா நமக்கு தெரியாம நடக்குது. அது புரியணும்னா, நம்ப கண்டமேனிக்கு தியேட்டர்ல போயிட்டு படத்துக்காக செலவு பண்றத நிறுத்திட்டு, அளவா என்டர்டெயின்மென்ட்க்கு அளவா போய் பார்த்துட்டீங்கன்னா, லைஃப் நல்லாருக்கும். இந்த படத்த தாண்டி, இந்த சினிமாவிலேயே பெரிய ஸ்கேம் நடக்குதுன்னு நான் ஃபீல் பண்றேன். இது வந்து சின்னது தானே, ஒரு ரூ. 100 தானே, ஒரு ரூ. 50 தானே அப்படின்னு நம்ம விட்டோம்னா, இது பெருசா நாளைக்கு வளரும் வாய்ப்பு இருக்கு. பெருசா அமௌண்ட் போவும் வாய்ப்பு இருக்கு. சினிமால அவ்வளோ கோடிக்கணக்குல காசு கொட்டுறாங்களேங்க, ஏங்க? ஒரு காமன் ஆடியன்ஸ்னா எனக்கு இது தோணுச்சு. அதுவும் சேர்த்து சொல்லியிருக்கேன். அவ்வளோதான். இந்த ரசிகர்கள்லாம் சொல்ற அளவுக்கு இது மோசமான படம் இல்ல. ஓரளவு நல்ல படம் தான். இந்த படத்த நீங்க தாராளமா தியேட்டர்ல போய் பார்க்கலாம். நல்ல படம் தான். நம்பி போங்க. நல்லா தான் இருக்கும். 1 விஆர் மால் நடக்கிற பார்க்கிங் ஸ்கேம். 2வது தியேட்டர் சினிமா ஸ்கேம். இந்த 2 ஸ்கேமையும் ஸ்கேமா நீங்க கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னா, அத பத்தி உள்ள உங்களுக்கு இருக்கிற அனுபவத்த கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் அத பார்த்து நானும் தெரிஞ்சுக்கிறேன். நான் மட்டும் தான் இப்படி யோசிக்கிறேனா? இல்ல வேற யாரும் இப்படி யோசிக்கிறாங்களான்னு எனக்கு தெரியணும்ல. கமெண்ட் பண்ணா எனக்கு தோன்றத ஒரு விஷயத்த நான் சொல்லிட்டேன். ஓகே. தேங்க் யூ.